நம்ம வந்து பார்த்திங்கன்னா டபுள் பீன்ஸு பொட்டேட்டோ மசாலா கிரேவி வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸுக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ தோசைக்கு வந்து செய்கிறேன். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு ஆயில் வந்து போட்டுக்கோங்க. ஆயில் வந்து போட்டுக்கணும். நல்லா வந்து இது காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா கொதிக்கிட்டோம். வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன். அது வந்து ஸோ தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிடணும். இது வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து வதங்கணும். ஸோ நல்லா வதங்கின பிறகு ஸோ நம்ம வந்து பெருங்காயம் வந்து சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வந்து வதங்கணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா டமாட்டா பியூரி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். மேக்ஸிமம் வந்து வந்துச்சு. நம்ம வந்து ஒரு 3 விசில் வச்சுன்னா போதும். வந்து பார்த்திங்கன்னாக்கா விசிலெல்லாம் வந்துட்டு பிறகு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வைக்கலாம். ஸோ இதில் வந்து உப்பு கண்டிப்பாக இல்லை தான். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதனால கொச்சின்னு போதும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து திக்னஸ் வந்து பிகாஸ் தோசை கண்டுறதுனால எனக்கு கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வைக்கிறேன். உப்பு பத்தலை தான். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஹெல்த்தியான டபுள் பீன்ஸ் பொட்டேட்டோ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்கேஸ் ரைஸ் கலர் செய்யுதுன்னா கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ராகி தோசை வந்து போட்டு போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே வந்து கொஞ்சம் ஓட்ட மாதிரி இருக்கட்டும். ஏன்னிக்கும் இல்லைன்னா சரி வேவாது. ராகி வந்து பார்த்திங்கன்னா சரி வேவாது. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா வந்து வேணும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வேகணும். இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். ஸோ எப்பவுமே வந்து இந்த ராகி தோசை, அரிசி ரொட்டி அது மாதிரி படிக்கும்போது இந்த மாதிரி ஓட்ட வைக்கணும். ஒன்றும் இல்லை, மாவு பண்ணும் போது இந்த ஜஸ்ட் இப்படி வந்து கலவி கொடுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகட்டும். நல்லா வந்து வதங்கணும், வேகணும். இந்த மாதிரி வந்து பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து செஞ்சுக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ராகி தோசை. ஸோ இது காம்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அண்ட் தென் மொச்சக்கொட்டை போட்டு மசாலா கிரேவி மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இதான் வந்து பார்த்திங்கன்னா இது காம்போ. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வந்து பார்த்திங்கன்னாக்கா விசிலெல்லாம் வந்துட்டு பிறகு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வைக்கலாம். ஸோ இதில் வந்து உப்பு கண்டிப்பாக இல்லை தான். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதனால கொச்சின்னு போதும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து திக்னஸ் வந்து பிகாஸ் தோசை கண்டுறதுனால எனக்கு கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வைக்கிறேன். உப்பு பத்தலை தான். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஹெல்த்தியான டபுள் பீன்ஸ் பொட்டேட்டோ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்கேஸ் ரைஸ் கலர் செய்யுதுன்னா கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பர்ஃபெக்டான ராகி தோசை. அதுமாரி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மொச்சக்கொட்டை போட்டு மசாலா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.